பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம் உத்தமர்கள் அப்படின்றத எது வெளிப்படுத்தும்? நாம் உத்தமர்களா இல்லை என்றால் நாம் அபாத்திரர்களாக இருக்கிறோமா என்கின்றத எது வெளிப்படுத்தி காமிக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அந்த சந்தர்ப்பத்தின் மூலியமாகத்தான் நம்ம வந்துட்டு சோதிக்கப்படும் போது, அந்த சோதனையின் அந்த சூழ்நிலையின் நேரத்தில் நாம் தேவனுக்கு சாட்சியாக, தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்வோமே, அதன் மூலியமாக நாம் உத்தமர்கள் அப்படின்றது விளங்கும். நாம் உத்தமர்கள் என்று சொல்லி எல்லா நேரத்திலையும் நாம் காணப்பட வேண்டும் என்றால், அதற்கு மிக மிக அவசியமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டியது சுத்தமான இருதயம். அதனால தான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், சுத்தமான இருதயம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இருதயத்தில் சுத்தம் என்றால் என்ன? இருதயத்தில் வஞ்சகம் என்றால் என்ன? இருதயத்தில் இதோ உலகத்தின் எதிர்பார்ப்போடு ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது, அது வஞ்சகத்தினால் இந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த காரியத்தை செய்வேன் என்கிறதை போல இருக்கின்ற, அது சுய சித்தத்தின்படியாக நடக்கின்ற ஒரு மனிதன், அவர் கர்த்தருக்கு முன்பதாக உன்னதமான மனுஷனாக அவன் காணப்படுகிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமர்கள் என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக விளங்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலை நேரங்களிலும் நாம் உத்தமர்கள் அப்படின்றது எப்ப காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள் மூலியமா அறிஞ்சுக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தம்மிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் வாக்குத்தத்தத்தை செய்திருக்கின்ற அந்த ஜீவ கிரீடத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் உத்தமனா என்று சொல்லி எண்ணப்பட வேண்டும். உத்தமன் என்று சொல்லி ஒரு மனுஷன் எப்பொழுது எண்ணப்படுவானா? முதலாவதாக அவனுடைய விசுவாசத்துக்கு உண்டான ஒரு சோதனை என்கிற ஒரு பரிசோதனை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கும். என்னவென்றால், நமக்கு சார்பாகவே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவன் மேல் விசுவாசத்தை கொண்டவர்களாக, கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்கிறவர்களாக நாம் இருப்போமே, அதன் மூலியமாக நாம் உத்தமர்கள் என்று சொல்லி எண்ணப்படுவோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அல்ல. நாம் எதிர்பார்க்காத சில வழியிலும் தேவன் நம்மை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியாகத்தான் இந்த பாதையில் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி அந்த பாதையை விரும்பி நாம் நடக்க எப்பொழுது முயற்சி செய்வோமோ அப்பொழுது நாம் உத்தமர்கள் என்று சொல்லி எண்ணப்படுவோம். கிளியரா சொல்லணும்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ள எந்த விதமான பிளானிங்ஸ் அப்படின்றது இல்லப்பா, இதெல்லாம் கர்த்தர் வந்துட்டு என் வாழ்க்கையை வந்துட்டு நாளைக்கு இப்படி செட்டில் பண்ணிடுவாரு, இதோ இந்த ஒரு வியாதியிலிருந்து இன்னைக்கே எனக்கு ஒரு விடுதலை, இல்ல எந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, வியாதி மற்றபடியான இந்த விஷயங்கள்லாம் ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலையை கொடுத்துருவாரு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே ஏசப்பா வந்துட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க நமக்கு தேவையான அத்தியாவசியத்தின் அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஏசப்பா சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்துல அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தா நிச்சயமா நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளாமலே இந்த உலகத்துக்கு நமக்கு இன்னது தேவை, இந்த உலகத்தின் பிரயாணத்துக்கு என்று சொல்லி தேவன் பார்த்து அது ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆனா இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்காக நான் ஆண்டவரை வந்துட்டு பின்படுவேன் அப்படின்னு சொன்னா இங்க நோக்கம் சரியா இல்லாததுனால கொடுக்கின்ற வரைக்கும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனாக காணப்படுவேன். நான் எதிர்பார்க்காத சில கஷ்டங்கள், துன்பங்கள் நான் சந்திக்கும் பொழுது நான் மனம் சோர்ந்து போய் உலக மனுஷனை போல நான் முறுமுறுக்குவேன். ஒவ்வொரு காரணங்களை சொல்லி கொண்டு எப்பொழுது முறுமுறுத்து கொண்டு
தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெற வேண்டிய நான் இந்த உலக மனுஷர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களைப் போலவே நான் நடந்து கொள்கிறேன் என்கிறதை போல நான் இருக்கிறேன் என்றால் நிச்சயமா நான் அந்த சோதனையின் அந்த நேரத்தில் ஏதோ சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் பாக்கியவான்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா விதத்திலையும் நாம் பயிற்சி என்கிறத தேவன் கொடுப்பார். அப்படியாகவே அதன் மூலியமாக நாம் ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் அனுபவம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்ததுக்கு அடுத்து அதை கடந்து வந்ததுக்கு அடுத்து அந்த கர்த்தர் மூலியமாக நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமே, அந்த ஆறுதல் மூலியமாக நம்மை போல நாம் கடந்து வந்த அந்த பாதையில் நாம் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பட்டுக்கொண்டு இப்பொழுதுதான் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருக்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய கண் பார்வையானது எப்படியான ஒரு கண் பார்வையாக, தெளிவுள்ள ஒரு பார்வையாக, அவர்களுடைய நோக்கம் தூய்மையான ஒரு நோக்கமாக, அவர் நடந்து கொண்டு வருகின்ற அந்த பாதையில் எப்படிப்பட்ட சில கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இருக்கும், அது எதனால் வரும் அப்படின்ற எல்லாற்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆறுதலாக யார் இருப்போம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே பயணத்தில் அதே வழியில் கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு அவரால் ஆறுதலை பெற்றுக்கொண்ட நான் இனி வருகின்ற சகோதரர்கள் நம்மை போலவே கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாகவும் வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் என்ன ஒரு ஆதாரமாக, அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக நம்ம இருந்து அவர்களை ஆறுதலை படுத்துகின்றவர்களாக நாம் இருப்போம். இப்படி ஏசப்பா எல்லாத்துலயுமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுப்பாரு, அந்த அனுபவ வாழ்க்கை என்கிறத கொடுப்பாரு. அந்த அனுபவ வாழ்க்கையை கடந்து வந்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு தெரிய வந்துடும், எப்படி இந்த அன்றாட வாழ்க்கையிலேயே என்னப்பா கேஸ் வந்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ரெட்டா எரியுதே அப்படின்னா சிலிண்டர் கொஞ்சம் காலி ஆகுது போல அப்படின்றது கிளியராகவே தினசரி வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகின்ற எல்லாற்றிலையும் நம்ம ரொம்ப அதிகமா பழகி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்மளால சொல்ல முடியும், இது இந்த காரணத்தினால தப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். லைட்டு கொஞ்சம் மங்களா எரியுது எப்பா, அது அப்படியே அதுக்குள்ள ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். என்னன்னு சொல்லி தெரியலையா, வண்டி எப்பவும் பிக்கப் நல்லா இருக்கும், இன்னைக்குன்னு பார்த்தா வண்டி இழுக்கவே மாட்டேங்குது, இல்லப்பா அப்படின்னா ஏதோ வீலுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கணும், பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இது அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அடுத்து இது சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லைங்களா? இது எப்படி கடக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கிறது மூலியமா நம்ம அதனால மனம் சோர்ந்து போக மாட்டோம், இது சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை கடந்து வருகின்றது எப்படி அப்படின்றது கூட ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு அவர் நமக்கு ஆறுதலை அளித்த அந்த சாட்சிகள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கும் கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கின்றதுக்கு உண்டான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அனுபவ வாழ்க்கையின் மூலியமாக நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஜீவ கிரீடம் என்கின்ற நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தின் பிரயாணத்துக்குள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உத்தமன் என்று கர்த்தருக்கு முன்பதாக காணப்பட வேண்டும். நான் உத்தமன் என்று காணப்படுகின்றதுக்கு சோதனை என்கின்றது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அனுமதிக்கப்படும். விசுவாசத்தின் மேல் இதோ ஒரு பரிசோதனை என்கின்றது இருக்கும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனம். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபில் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமேன். ஆமேன். என்னங்களா, இங்க யோபுக்கு பிசாசு ஆண்டவர்கிட்ட அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியா ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்தவனாக அவனுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லாவற்றின் மேலும் ஒரு பெரிய ஒரு பேரழிவையும் நஷ்டத்தையும் உண்டு பண்ணி அவனோட விசுவாசத்தை சோதித்தான். ஆனா அதுல எல்லாத்தினாலையும் யோபு மனம் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு விலகி முறுமுறுப்பான உதடுகளால கர்த்தரை தூசித்தவனாக காணப்பட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது மீண்டும் பிசாசு இதோ அவனுக்கு உண்டான அனைத்தையும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அவன் இழந்து போகும்படியா அது எல்லாற்றையும் முற்றிலுமா அவன் நிர்மூலம் செய்ததுக்கு பின்பு மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தரே கேட்கிறார் அவனை பார்த்து, இதோ என் தாசனாகிய யோபின் மேல் கவனத்தை வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்டு என்னன்னு சொல்றாரு, உத்தமனும் சன்மார்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பான எல்லா காரியங்களையும் வெறுக்கின்றவனாக இருக்கின்ற என்னுடைய தாசனாகிய யோபுக்கு ஒப்பான ஒரு மனுஷன் பூமியில் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. முகாந்திரம் இல்லாமல் நீ அவன் மேல் இதோ நீ இப்படியாக பரிசோதனை செய்யும்படியாக நீ என்னை ஏவினாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. முகாந்திரம்னா என்ன? காரணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனை நான் சிட்சிப்பேன். ஆனால் முகாந்திரம் இல்லாமல், ஒரு காரணமே இல்லாமல் ஒரு மனுஷன் மேல் இப்படிப்பட்ட ஒரு சிச்சையான ஒரு பரிசோதனை அவன் என் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டது என்கிறத நான் உனக்கு முன்பதாகவும் நிரூபிக்கும்படியாக நீ என்னை ஏவி விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த இடத்துல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறானா, உத்தமனமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. உத்தமன்னா என்ன? கர்த்தர்கிட்ட ஒரு லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக அவர் மேல விசுவாசத்தை வைத்தவர்கள், சுய சில திட்டங்களுக்காக கர்த்தரை சாய்ந்து நடக்கின்றவர்களாக காணப்படுகின்ற மனுஷர்கள் இருக்கிறார்களே. இத பிசாசே சொல்றான் ஏசப்பா கிட்ட. என்னது? யோபு தன்னுடைய சுய லாபத்துக்காகத்தான் உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான், இவ்வளவு பரிசுத்தமா நடந்துக்கிறான். நீங்க வேணும்னா அவனுக்கு உண்டான அனைத்தையும் நீங்க எடுத்து போடுங்க, கண்டிப்பா உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா மனுஷர்கள் சுய லாபத்துக்காக யார வேணாலும் தேவர்களாக அவர்கள் பின்படுகிறவர்களாக இருப்பாங்க. சுய லாபத்துக்காக மனுஷர் யார வேணாலும் சாய்ந்து நிற்பான். இதுதான் மனுஷர்களுடைய ஒரு எதிர்பார்தல் அப்படின்றத பிசாஸ் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான். ஏசப்பாவும் இதை குறிச்சு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு புத்திமதிய யோவான் 6வது அதிகாரத்துல சொல்லி தராரு. என்னன்னு சொல்லி, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனுக்காக நீங்க ஒளிங்கப்பா, அதுக்காக வேலையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா யோபு உத்தமனா இருக்கிறாரு. ஏன் அவரால அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்ததுக்கு அடுத்தோம் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 அந்த ஏரோடுற அந்த மாடுகள், அதுக்கடுத்து வந்துட்டு 500 பெண் கழுதைகள், அந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நிர்மூலம் செய்ததுக்கு அடுத்து அவனுடைய 10 பிள்ளைகளையும் பிசாசு அன்னைக்கே ஒரே நாள்ல இது எல்லாமே நடக்கும். அன்னைக்கே அவங்க 10 பிள்ளைகளும் கூட மறிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்து கூட கர்த்தர் மேல் அதே விசுவாசம் யோபுக்குள்ள இருந்துச்சு. அவன் மனம் சொர்ந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஏன் சொல்லுங்க? கர்த்தர் எந்த வழியில வழி நடத்தி கொண்டு போனாலும் அந்த பாதை சரியானதுதான். இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையை நான் விரும்புகிறேன். கர்த்தர் வழி நடத்துகின்ற அந்த வழி நடத்துவதற்கு நான் என்னை முற்றிலுமாக ஒப்பு தருகின்றேன். இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் தான் இந்த சகோதரனை இப்படியாக அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்கிறது. இப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பார்க்கணுமா, இது கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது நம்ம சில இடங்கள்ல நம்ம பணியாற்றுகின்ற அந்த இடத்துலயும் நம்மளுடைய உயரமான இடத்துல நம்மளுக்கு எஜமானர்களாக, மேனேஜராக, சூப்பர்வைசர்ஸ்களாக, நம்மளுக்கு ஒரு உயர்வான இடத்துல இருக்கின்ற அந்த அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்களாக இருக்கிறார்களா, பிரதமர்களாக இருக்கிறார்களா? நாங்க இங்க உட்கார்ந்து நியூஸை பார்த்துட்டு இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம சொல்றது, இது கர்த்தர் தான் சிங்காசனத்துல இதோ அரசர்களை எடுத்து போட்டு அரசர்களை நியமிக்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா இப்போ நான் மன உளைச்சல் உண்டாவதுக்கு இல்ல இவரு எனக்கு சூப்பர்வைசரா இருந்தா கரெக்டா இருக்காது, இவங்க வந்துட்டு ஒரு வேளை கர்த்தருக்கு விரோதமாக நான் செயல்படுகின்றதுக்கு எந்த ஒரு ராஜாங்கமாகட்டும், எந்த சூப்பர்வைசர் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும் என்னை தூண்டினால், ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நான் விலகி போகின்றதுக்கு உண்டான வழியை கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த பிடிவிலிருந்து நான் வெளிவருகின்றதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், கர்த்தர்கிட்ட இருந்த ஆலோசனை கேட்டு இல்லைங்களா? ஷத்ராக், மேஷக், அபேத்நேகோ போலியான சந்தர்ப்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒருவேளை அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உத்தமர்கள் என்று விளங்கப்பட வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தரே தேவன், ஆதலால் நான்
இதோ கண்ணிருந்தும் காணாமலும் மூக்கிருந்தும் முகராமலும் காதிருந்தும் கேட்காமலும் இருக்கின்ற இதோ பூச்சியமானவைகளை நான் பின்பற்ற மாற்றேன். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றவன் என்று சொல்லும் பொழுது நான் உத்தமன். என்னுடைய ஜீவனையே அழிக்க முயற்சிக்கும் பொழுதும் தோ அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் நின்று தைரியமாக கூட பேசுவோமே என்றால் நாம் உத்தமர்கள் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தின் மூலியமாக அது விளங்கப்படுகிறதே. அதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை விரும்ப வேண்டும். கர்த்தரே இதை அனுமதித்தீர், இவர் எனக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நெபுக்கத்நேச்சர் அவரு கீழ் நான் இதோ ஒரு அடிமையாக நான் எடுத்துக்கொண்டு இதோ இங்க நான் என்னை அவர்கள் நாட்டு கடத்தி கொண்டு இங்கு கொண்டு வந்து என்னை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மேல் இவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மேல் இவர்கள் தான் இதோ ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி இப்படியாக சில கட்டளைகளை விதித்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கண்களுக்கு முன்பதாக உத்தமமான வழி, உத்தமமான தீர்மானம் இந்த சூழ்நிலையில் எது? ஒருவேளை என் மாம்ச எண்ணத்துக்கு அது அனுகூலமாக இராமல் போகும் பொழுதும் நாம் நினைத்து, தேவனே உம்முடைய வசனத்தை நான் நிறைவேற்றுகின்றதுக்கு விரும்புகிறேன், உம்முடைய அன்புக்குள் நான் நிலைத்து நிற்கிறேன், எக்காரணத்தை கொண்டு உம்மை மறுதளிக்க மாற்றேன், எதினாலும் நான் மனம் சோர்ந்து போக மாற்றேன் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை விரும்ப வேண்டும். இல்லைங்களா? நம்மளுடைய விருப்பம் கிடையாது. நம்மளுடைய விருப்பமாக நாம் எதிர்பார்க்கின்றதே வேறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? இல்ல ஏசப்பா என்னால முடியல, போதும்பா வாழ்க்கை, என்னை விட்டுருங்க, ஏன்பா என்னை ஊழியத்துக்கு அழிச்சுங்க நீங்க அப்படின்னு சொல்ல சில பேர் ஆண்டவருக்கு முன்னாடி கேட்கறதெல்லாம்ப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் மனம் சோர்ந்து போய் மாம்ச பலவீனத்தினால சில அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறது நம்மக்குள்ள இல்லாத போது நம்ம அப்படி பேசிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அறியாத காலங்கள்ல நம்ம தெரியாம பேசுனதா ஆண்டவர் கண்டு காணாதவரா இருந்து மறைஞ்சிச்சிருவாரு. ஆனா மீண்டும் அந்த தவறுகளை செய்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யாக்கோபு 1:9-11. யாக்கோபு 1:9-11. சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஆமேன். ஆமேன். இங்க பாருங்களேன், தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து சந்தோஷப்பட கடவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஐஸ்வர்யவானாக இருக்கின்ற ஒரு சகோதரன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து சந்தோஷப்பட கடவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரர் இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளலாம். அந்த சகோதரர் உயர்த்தப்பட்டால், ஒருவேளை இந்த உலகத்துக்குள்ள பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் என்கின்றது அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் உயர்த்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறான் என்றால் அதற்காக நிச்சயமாக எல்லா மனுஷர்களும் சந்தோஷப்படக்கூடும். ஆனா இந்த இன்னொரு வகையை ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி, இல்லப்பா ஒருவன் உயர்த்தப்பட்ட நிலைமையில் ஐஸ்வர்யவானாக இருக்கும் பொழுது அவன் தாழ்த்தப்பட்டால் அவன் சந்தோஷப்பட கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைங்களா? யோசேப்பு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நடந்து கொண்டார் எல்லா சூழ்நிலையிலையும். அதுக்கடுத்து ஆண்டவருக்கு பின்பற்றுறதுக்கு உண்டான காரணம், அவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இராமல் நான் கர்த்தருக்கு உத்தமனுமாக எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும், அவர் தான் என்னை சிருஷ்டித்த தேவன், அவருக்கு முன்பதாக நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒரு காரணமாக பயன்படுத்தி கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்குண்டான காரணமாக அதை எடுத்து பயன்படுத்தாமல் ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே, இது கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், என் சகோதரர்கள் என்னை வெறுக்கும்படியான சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது, என்னை குழியில் போட்டு என்னை அடிமையாக வித்து போடுகின்றதுக்குண்டான சந்தர்ப்பத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது நான் இந்த போட்டிபர் என்கின்ற இவனுடைய வீட்டில் நான் இதோ ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக வேலை செய்யும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதோ இப்பொழுது நான் செய்யாத தவறு நிமித்தமாக என் மேல் குற்றப்பழி சுமத்தப்பட்டு நான் இப்பொழுது சிறை கைதியாக இருக்கிறேனே, இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏதோ ஒரு பாதையில் என்னை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதன் ரகசியம் என்னவென்று சொல்லி இப்பொழுது நான் அறியேன். ஆனால்
அவர் என்னை அழைத்து கொண்டு போகின்ற அந்த பாதையை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி யோசேப்பு இருந்தபடியினால் தான், அவர் மனம் சோர்ந்து போகாதபடியினால் தான் அவர் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் இது கர்த்தர் தான் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுது மன உற்சாகத்தோடு கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்தாரு. பாக்குறோம் இல்லைங்களா யோசிப்புடைய வாழ்க்கைய. அப்படியே தானியேலையும் பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்டவராக இருந்தாரு, ஒரு அடிமையாக அந்த இடத்துக்கு சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்டவர். பின்பு அதே இடத்தில் அவர் ஒரு மந்திரிகளில் முக்கியமான ஒரு மந்திரியாக உயர்த்தப்பட்டார். சந்தோஷப்பட கடவுள். அப்படி என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு என்கிறது எதை நோக்கி கர்த்தரை பின்படுகிறார்கள்? இந்த உலகத்தின் இதோ தேவைகள் என்கின்ற இந்த ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி இது எல்லாவற்றையும், இந்த மதிப்பு, இந்த கனம், இந்த அதிகாரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை பின்படுகின்ற மனுஷர்களாக இவர்கள் காணப்படவில்லை. ஆதலால் தான் இவர்கள் தாழ்த்தப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைக்கும் பொழுது அவர்கள் தாழ்த்தப்பட்டு மனத்தாழ்மை என்கிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களாக, இதோ பூர் இன் ஸ்பிரிட் அப்படின்றது போல ஆவிக்குள் இதோ ஆவிக்குரிய அந்த எளிமையானவர்கள் பாக்கியவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா? அது எப்பொழுதும் அவளுடைய உள்ளத்துக்குள் இருந்தது. இப்போ உயர்வான இடத்தில் இருந்தாலும் இவன் மீண்டும் தன்னுடைய பாவத்தையும் கர்த்தருக்கு விரோதமான கீழ்ப்படியாமையிலும் இவன் விழமாட்டான். யோசிப்பு விடவில்லை, அப்படியாகவே தானியேல் விழவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படும் பொழுது இல்லைங்களா? அப்படியே ஐஸ்வர்யவானாக இருக்கின்ற ஒரு சகோதரன் தாழ்த்தப்பட்டால் அவன் சந்தோஷப்பட கடவன் என்றால், அப்படி என்றால் எந்த எதிர்பார்ப்புக்காக கர்த்தரை பின்பற்றினான்? ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்த பொழுது ஆண்டவரை அவன் அங்கீகரித்துக் கொண்டான். ஆனால் இப்பொழுதோ அவன் ஒரு ஏழ்மையில் வந்து விட்டானே. அப்படி என்றால் அவனுடைய சொந்த பந்தங்கள், சிநேகிதர்கள், அவனுடைய உற்றார்கள் எல்லாரும் அவனை தூசித்து அவனை பரிகாசம் செய்வார்களே. அப்படி என்றால் ஏன் அவன் ஆண்டவரை எதற்காக பின்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலக மனுஷர்கள், உலக மக்கள்கள் வேண்டும் என்றால் கேள்வி கேட்கலாம். ஆனா அவர்கள் கேள்வி கேட்கிறது அவர்களும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அவர்கள் பார்க்கின்றபடியினால்தான். நாங்கள் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போயிருக்கும் போது அந்த சகோதரர் வந்துட்டு ஒரு கார் டாக்ஸியில வரும் இல்லைங்களா, அது வாடகைக்கு விடுறவரா இருந்திருக்கிறாரு. நிறைய கார் அவருக்கு இருந்திருக்கு. கோவிட்ல வந்துட்டு அவருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப்பா இருந்ததுனால ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. அதனால அவருக்கு இருந்த சொத்து பொத்து அது இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர் சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு இப்போ நான் என்னெல்லாம் விரும்புறேனோ, இது பாருங்க, இவ்வளவு கார்லாம் வச்சிருந்தேன், இவ்வளவு சொத்து பொத்துலாம் இருந்துச்சு, இதெல்லாமே திருப்பி எனக்கு கிடைக்கணும், ஒரு அந்தஸ்துக்குள்ள நான் வரணும். அப்போ சொல்லுங்க, நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன் சுவிசேஷத்தை, நீங்க சொல்றத நானும் சொல்ல முடியும் என்னால, அதனால வேணா அதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேணாப்பா, நீ வர்றதே வேணாம், ஆண்டவரை ஏத்துக்கிறதே வேணாம் அப்படின்னா நோக்கம் எந்த நோக்கத்துக்காக கர்த்தரை பின்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது? அப்படின்னா ஆண்டவர் ரத்தத்தை சிந்துறது எனக்கு தேவை கிடையாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும் அப்படின்றது அதை பத்தியான எந்த கவலையும் கிடையாது. அவர் 3 பேரா ஒருத்தரா யாரா வேணாலும் இருந்துகிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கிறிஸ்தவ உலகத்துல, அவங்க 3 பேர் 2 பேரும் 1 பேர் உடுப்பா ஏம்பா அப்படின்றது போல எதை சொன்னாலும் அவங்களுக்கு அது கேட்கறது கூட நேரம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் அந்த ஓட்டத்துக்குள்ள இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எப்படி அடையலாம் என்கிறது போலியான ஒரு ஓட்டத்துக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அதுக்கு அடுத்து ஒரு நாள் வரும் இல்லைங்களா, அப்போ இயேசுப்பா சொல்லுவாரு இல்லைங்களா, அக்கிரமத்தை செய்கின்றவர்களே, அக்கிரம செய்கைக்காரர்களே, என் சமூகத்தை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இல்லைங்களா? நீங்களும் மனுஷர்களுக்கு முன்பதாக என்னை மறுதளிக்கும் பொழுது நானும் உங்களை மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஐஸ்வர்யவானாக இருக்கின்ற சகோதரன் தான் தாழ்த்தப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? ஒருவேளை அந்த ஐஸ்வர்யம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த மனுஷனை பிரிக்க கூடுமானால், அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி, வேண்டாம் என்று சொல்லி, அவனுடைய ஆத்துமாவை அவன் சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு தாழ்த்தப்படுகின்ற அந்த நிலைமை அவனுக்கு அவசியமாக தேவை என்று சொல்லி கர்த்தருடைய கண் பார்வையில் அது சரியானது என்று சொல்லி காணப்பட்டால், நம்மளுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அனுமதிப்பார். அவர் அனுமதித்து நடத்து கொண்டு போகின்ற அந்த பாதையை விரும்ப வேண்டும். கண்களினால் நாம் காண்கின்ற இந்த பாதையில் நாம் போய் சேர்கின்ற இந்த பிரயாணம் இருக்கிறதே,
இந்த பிரயாணத்தின் முடிவு நல்ல வீடு, காரு, பங்களா, நல்ல பேரு, நல்ல எஜுகேஷன், இதெல்லாம் தான் இந்த சொசைட்டில நம்மளுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வரும் அப்படின்றதுக்காக இதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மனுஷர்கள், இல்லைங்களா? அத்தியாவசிய தேவைகளை எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கர்த்தர் பார்த்துப்பாரு, அதுக்குண்டான முயற்சி நான். ஆனா அதை மட்டுமே யோசித்து கொண்டு அதுக்காக மட்டுமே எப்பொழுது செயல்பட்டு இருக்கு, அதுக்காக நான் எவ்வளவு டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஆனா ஆண்டவர் என்ன எதுக்காக படிச்சாரோ, எதுக்காக ரத்தத்தை, அதை குறிச்செல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றது போல நம்ம நடந்துக்கும் போது என்ன பண்ணுவார் ஏசப்பா? சரிப்பா, இந்த உலகத்தின் அலுவல்கள்ல நீ ரொம்ப பிஸியா இருக்க அப்படின்னா, நீ பிஸியா இருக்காதபடிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்துல இருந்தும் நீ கீழே வரும்போது தான் நீ என் சத்தத்துக்கு செவி சாய்ப்ப அப்படின்னா, அதை வித்து போட்டு என்னை பின்படு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுக்கு சொல்றாரு இல்லைங்களா? அது போலதான் நம்மளுக்கும் சொல்லுவாரு. வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 19வது அதிகாரம் 20-22. மத்தாய் 19வது அதிகாரம் 20-22. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். என்ன ஏசப்பா எந்த காரணத்தினால ஐஸ்வர்யவானா இருக்கின்ற இந்த மனுஷனுக்கு உனக்கு உண்டான அனைத்தையும் விற்று என்னை பின்படு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அவனுடைய சொத்தும் அவனுடைய பணமும் எப்பொழுதும் அவனை பிஸியாவே வைத்து அதுக்கடுத்து அந்த சொத்தை இன்னும் எப்படி அதிகரிக்கிறது, அந்த சொத்து இன்னும் அதிகமான லாபத்தை பெற்றுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம், இது எப்படி எந்த ஷேர் மார்க்கெட்ல போடலாம், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சொத்து மதிப்பு கூடிட்டே போறதுக்கு உண்டான வழி எதுவோ அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதுனால அதை அவன் அடியறதுக்காக என்ன பண்ணுவான், அவன் எதிர்பார்ப்பு இந்த இடத்துல தவறா இருக்கிறதுனால அவனுடைய எதிர்பார்ப்பு பணத்துக்கு பணம் கூடிட்டே போறது தான் அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும்படியா அவன்கிட்ட இருக்கிற பணம் தான் ஆண்டவர்கிட்ட சேராதபடிக்கு இடர்லாம் இருக்கும். எப்படி பிரதர் இடர்லாவும் பணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமா அந்த பணத்தோட பணம் கூட்டிட்டே அதை இன்னும் அதிகரிச்சுட்டே போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான வழிகள் அப்படின்றத சில இதை நான் தேர்ந்தெடுப்பேனே, அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த வழியில நான் பொய் சொல்லணுமாக இருக்கும், போய் ஏதோ கர்த்தருக்கு விரோதமாக சில விஷயங்கள்ல வஞ்சகம் அப்படின்றத நான் டைரக்டா பண்ணல. சில பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல பிரதர் என் கீழே 4 பேர் இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு, அவங்க தான் வந்துட்டு இப்படி கம்பெனி ரூல் பிரகாரமா இப்படி எல்லாம் ஜனங்க கிட்ட பேசி இந்த மார்க்கெட்டிங் வேலையில இதை விற்கிறதுக்கு நாங்க சொல்லியிருக்கோம், அதனால அது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நான் அவங்களோட ஒருத்தர் தானே, என் கீழே தானே 4 பேர் இருக்காங்க, எனக்கு கம்பெனி என்ன சொல்லுதோ அதை நான் அந்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறேனே, ஆக மொத்தம் நானும் மோசம் தானே பண்றேன் இல்லைங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்லப்பா நான் உங்க வசனத்தின் அடிப்படையில நான் நடக்கிறேன். மத்தாய் 18வது அதிகாரத்துல சொன்னது போல வலது கை எனக்கு இடர்லாம் இருந்துச்சு நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, அதை நான் தரித்து போடுவேன். அதுக்கடுத்து என் வலது கண்ணு பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிக்கிறதுக்கு அது இடர்லாம் இருந்துச்சுன்னா அதை நான் பிடுங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற நம்மளுடைய வாழ்க்கையில இதனால தப்பா நான் 4 பேர் முன்னாடி நல்ல மதிப்போட இருக்கிறேன் அப்படின்றது போல நான் இருந்தாலும் அது ஒரு அவமானமாக எனக்கு நேரிட்டான் கூட பரவாயில்ல, என் ஆத்துமா பரிசுத்தமா இருந்து மோட்சத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் உத்தமன் என்று சொல்லி விளங்கப்படுறதுக்கு இந்த வேலை எனக்கு தடையா இருக்கு, இந்த இடம் இந்த விஷயங்கள் எனக்கு தடையா இருக்குன்னா அதுல இருந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சர்வசாதாரணமா அந்த விஷயத்தை எடுத்துக்கணுமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போ சுத்த இருதயம் கொண்டவர்களாக இருக்கும்போது இது சர்வசாதாரணமான விஷயம் அவ்வளவுதானா, நான் கண்டிப்பா சில வழிபாடு செய்ய மாட்டேன், என்ன இந்த முறைமைகள்லாம் செய்யணுமா, இதை நான் செய்ய மாட்டேன், பரவாயில்ல வேலை இப்பவே நான் போறேன் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களிலையும் நம்ம டிசைட் பண்றோம் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை மட்டுமே கிடையாது, பசங்களுடைய படிப்பா இருக்கட்டும், வெவ்வேறு விஷயங்கள்லயும் நம்ம வந்துட்டு எடுக்கிற அந்த முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தீர்மானம் செய்யணும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10. ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். என்னங்களா? பண ஆசை என்கிறது
எல்லா விதமான இச்சைகளுக்கு வேறாகத்தான் இருக்கு. அவர்களுடைய சொந்த ஆத்மாவை அவங்களே அழிச்சுக்கிறதுக்கு உண்டான காரணத்துல மிகப்பெரிய காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண ஆசைதான். அது எதன் மூலியமாக வேண்டுமானாலும் வரலாம். ஒரு கம்பேரிசன் வாழ்க்கை மூலியமா வரலாம் இல்லைங்களா? நம்ம பாக்குறோம் சபையிலேயே இப்ப ஆதி சபை திருச்சபையில பார்க்கும் போது யோவான் ஸ்நானிகன் இருக்கிற எல்லா மனுஷர்கள் காட்டிலும் ஒரு ஏழ்மையில் இருக்கிறவரை போல இருப்பாரு. ஒட்டகத்தோலை உடுத்தி கொண்டிருப்பாரு இல்லைங்களா? அவர் எதை புசித்து கொண்டிருந்தாரா? இதோ காட்டு தேனையும் அதுக்கடுத்து வெட்டுக்கிளிகளை புசித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சபையில நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும். மத்தாய் வந்துட்டு நல்லா எஜுகேட்டடா இருந்திருக்கிறாரு இல்லைங்களா? சீமோன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், பரிசாயனா இருந்த ஒரு மனுஷன். அதுக்கடுத்து வந்துட்டு யூதாஸ் காரியத்து, நிறைய பேர் வெவ்வேறு வேலைகளை செய்யறவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு மனது அப்படின்றது எப்போ இருந்துச்சு. அவங்க வேலையாகட்டும் வேற எந்த விஷயங்களே ஆகட்டும், அவங்க விசுவாசத்துக்கு இது ஏதுவா இருக்கும், இவங்களை போல இருந்திருந்தா நான் விசுவாசத்துல வளர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்க்கல இல்லைங்களா? கர்த்தர் எந்த வழியில என்னை வழி நடத்தி கொண்டு போறாரோ அந்த வழியில நான் வழி நடத்துறேன். நான் அவர்களை எனக்கு கம்பேரிசமா எடுக்கக்கூடாது அப்படின்றத ஏசுப்பா பேதுருக்கே யோவனை பத்தி என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, அவனை குறித்து உனக்கு என்னப்பா, உன்னை எதுக்காக அழைச்சனோ அதை பாரு, எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீ வாலிபனா இருக்கும்போது நீ எங்க வேணும்னாலும் உனக்கு விருப்பமா இருக்கிற இடத்துக்கு நீயாவே போயிட்டு வந்துட்டு இருந்த, ஆனா உனக்கு விருப்பம் இல்லாத வேற இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிறதுக்கு இதோ நீ இந்த இடத்துல இருக்க மாட்ட, உன்னை இப்படியாக வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்றது ஏசுப்பா முன்கூட்டி சொல்லியிருந்தாரு. அப்படித்தான் நம்ம இருதயம் எல்லாத்துக்குமே ஆயத்தமா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ சபையிலேயே நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், எல்லாருமே ஒரே போல விசுவாசம் கொண்டவர்களா இருக்கிறோமா? எல்லாருடைய விசுவாச அளவு சரிசமமா இருக்கா? இல்ல. சில பேர் இப்பதான் வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு முன்கோபம் இருக்கலாம். சில பேருடைய வார்த்தைகள் வந்துட்டு பக்குவமா பேசுறது தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு அதை சமாதானமா சாந்தமா எடுத்து சொல்லுகிறதுக்கு வரலாம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இயேசுப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரா? அப்போ நான் அதை பொறுத்துக்குரிய அந்த ஒரு பலத்தை இயேசுப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு நான் அதை பொறுத்துக்கணும். அதை எப்படி அவங்க மாத்திக்கணும் அப்படின்றத எப்படி ஆவியானவர்னால வழி நடத்தப்படுறேன்னா நான் அவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றத நம்ம இது பண்ணணும். இல்ல இது எனக்கு செட் ஆகல, இது எனக்கு செட் ஆகல, இவங்க வேணாம் அப்படின்றது போல எதையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா சபையில நம்ம பாக்குறோம் 3000 பேருக்குள்ளி ஒரு மனது அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 5000 பேருக்குள்ளி ஒரு மனது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சரி, யாக்கோபு 1வது அதிகாரம் 1-3. யாக்கோபு 1வது அதிகாரம் 1-3. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். என்னங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்கின்ற அந்த 12 குலங்கள் செதறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு கடிதத்தை எழுதும் போது இதோ இஸ்ரேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் அந்த 12 கோத்திரங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க சொந்த அந்த ஊரையும் தங்களுடைய பட்டணங்களையும் விட்டு வெளியேறி இருக்காங்க. இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியேறி உலகம் எங்கிலும் செதறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸ்தேஃபான் மரணத்துக்கு அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே சமரியா, அதுக்கடுத்து யூதேயா, சிரியா, அந்தியோக்கியா, இந்த இடங்கள் எல்லா இடத்துலயும் செதறிட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க எல்லாரும் செதறதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்றத நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இருக்கிற அந்த சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வேற பட்டணத்துக்கு நம்ம போகணும். இப்போ நான் சென்னையில இருந்தேன், நான் இப்போ ஒரு பெங்களூர்ல போய் இருக்கணும், இல்ல நான் வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தேன், நான் போய் ஆந்திரால இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க உணவு முறை இல்லைங்களா, அந்த பாஷை, இது எதுவுமே தடையா இருக்காத? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அந்த காலகட்டங்கள்லயே நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அந்த 12 குலங்கள்ல இருக்கின்ற அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குலத்துக்கு
என்னெல்லாம் அந்த அவங்களுடைய தகப்பன் தாயோடைய ஆஸ்திகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த அந்த சொத்தை விற்கவே கூடாது. அது அவங்களுக்கு காலகாலமா அப்படியே அவங்க சொத்தாகவே இருக்கும். அப்படின்னா சொந்த அந்த சொத்து நிலபலங்கள் எல்லாத்தையும் விட்டு அகதிகளை போல அந்த இடத்தை விட்டு வெளியேறி தங்களுக்கு சம்மதப்படாத புறஜாதிகள் வசிக்கின்ற அந்த பட்டணங்களை போய் அந்த ஒரு கல்ச்சரோட கலந்து அவர்களோட அவங்க சாப்பிடுற அந்த உணவை தங்களுடைய உணவின் முறையா மாத்தி கொண்டு அங்க குடிக்கின்ற தண்ணீரை சரிப்பா எங்களுடைய ஊர்ல குடிச்சிட்டு இருந்த அந்த தண்ணி எந்த தண்ணியா ஆனாலும் நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த தண்ணி இல்லாம வேற தண்ணியை குடிக்கும் போது அது நம்மளுடைய உடம்பு ஒத்துக்காது. எடுத்த உடனே ஒரு 1 வீக் பிடிக்கும், கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கும், அதுக்கடுத்து வந்துட்டு கோல்டு ஃபீவர் போல ஆகும், அதுக்கடுத்து உடம்பு ஒத்தழிச்சுக்கும் ஒரு மாசத்துக்குள்ள இல்லைங்களா, அதுக்கடுத்து அது செட் ஆயிரும். இது போலதான் ஒவ்வொரு இடங்களுக்கும் செதறடிஞ்சு அவங்க போனதுக்கு அடுத்து அந்த இடத்துக்குள்ள போய் அவங்களோ அந்த இடத்தையும் அந்த ஜனங்களோடையும் அவங்க வந்துட்டு கலந்துருக்கும் போது கூட இது ஒரு கஷ்டமா அவங்களுக்கு தோணல பாருங்களேன். அதனாலதான் இதோ சோதனை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உங்க விசுவாசத்துக்கு உண்டாகும் சோதனை உங்களுக்குள்ள நீடிய பொறுமையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி அறிந்து நீங்க அதை ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னங்களா சோதனை என்கின்ற நான் விசுவாசத்துல இருக்கிறேனா இல்லையா அப்படின்றது, ஆமா ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு உனக்குத்தான் இப்பொழுது இடத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், நீ செல்லு, நீ போய் செய் அப்படின்னும் போது என்னால போய் அதை செய்ய முடியுதா, நான் சாட்சி கொடுக்குறேன்னா, சாட்சி கொடுக்க முடிஞ்சாலும் நான் சாட்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நான் அந்த வார்த்தையின்படி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது நான் உத்தமன் அல்ல, நான் பாத்திரம் அல்ல அப்படின்றது அதன் மூலியமாகவே கிளியராகவே தெரிய வந்துடும். ஆனா யார் பாத்திரவான்களாக காணப்படுவாங்க? நான் இதே ஊரு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எந்த ஊருக்கு ஆண்டவர் கொண்டு போனாலும் சரிதான், எந்த வேலையில வைத்தாலும் ஓகே தான், என் பிள்ளைங்க இங்கதான் படிக்கணும்னு இல்லை, சின்ன ஸ்கூல்ல படிச்சாலும் ஓகே தான், எப்படியோ நான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிற ஒரே ஒரு ஜபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா நான் என் குடும்பம் நாங்க எல்லாருமே அப்பா பரிசுத்தமா வாழணும், அதுக்குண்டான பாதை, அதுக்குண்டான அந்த வேலை படிப்பு வேற அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க எப்படி ஏற்படுத்தி என்னை வழி நடத்துறீங்களோ அந்த பாதையில நான் நடந்து போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எனக்கு பலனை மட்டும் தாங்க ஏசப்பா, எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகின்ற அந்த சகிப்பு தன்மை எனக்கு தாங்க ஏசப்பா. சகிப்பு என்றால் என்னால் கூடாத ஒரு காரியத்தை சகிக்காமல் சகிக்கின்றது போல சந்தோஷமாக சகிக்கின்றது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா. அந்த மனரம்யமாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை இல்லைங்களா. சரி, அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 5வது அதிகாரம் 8வது வசனம். மத்தாய் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அவருடைய 2ஆம் வருகையில் தரிசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அன்றாட வாழ்க்கையில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த தொடர்பாகட்டும், இல்லை என்றால் இதோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரயாணத்துக்களை ஒவ்வொரு நேரத்திலையும் நான் இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட என் மனசாட்சிக்குள்ள பேசும்போதெல்லாம் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கணும்னா என் இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்கணும். இருதயத்துக்குள்ள சுத்தம் அப்படின்றது என்ன? இருதயத்துக்குள்ள சுத்தம் அப்படின்றது ஒரு சுயநலமாக இருந்து ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து ஆண்டவரை பின்படுகின்றவர்களாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சுயநலமான ஒரு இருதயம், அது வஞ்சகமான ஒரு இருதயம். ஆனா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? சுத்தமான இருதயம் அப்படின்னா எந்த எதிர்பார்த்தலும் இல்லாமல், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், முக்கியமாக இந்த உலகத்தின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத நம்ம கிட்ட இல்லாம, ஆண்டவரே நீங்க எந்த வழியில வழி நடத்தி கொண்டு போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்னால வழி நடத்தப்படணும் இல்லைங்களா. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெட்டு போவோம் என்று பயந்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவில் இருந்த அந்த உண்மையிலிருந்து நம்மை விலகி போகும்படியாக பிசாசானவன் ஒருவேளை நம்மை வஞ்சித்து விடுவான் அப்படின்றது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபையில இருந்த அந்த மக்களுக்கு எழுதுறார். என்னன்னு சொல்லி அந்த கடிதத்துல, ஒருவேளை கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த உண்மையிலிருந்து உங்களை விளக்குறதுக்காக அவன் வந்துட்டு
இதோ இந்த பாவ வாழ்க்கையின் மேல உங்களுக்கு ஒரு இச்சையை வர வைக்கின்றதுக்காக எப்படி ஏவாளை வந்துட்டு இல்ல நீங்க இந்த கனியை புசிச்சா உங்களுக்கு நீங்களும் தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது போலவே பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, வெளியே தங்களை ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அதே கட்டட சபையிலேயே எவ்வளவு ஏழ்மைக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் இருப்பாங்க, எவ்வளவு சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச தேவை என்கிற இந்த நார்மலான உணவு, அவங்க உடுத்திக்கிற வஸ்திரம், அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும். ஆனா இவங்க மட்டும் செல்வ செழிப்பா வாழ்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. எவ்வளவு பேர் வந்துட்டு முடவர்களை போல இருப்பாங்க. ஒரு வீல் சேர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்க முடியும் அவங்களால, ஆனா அதை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க 4 கார் நிற்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஆனா அவர்களை குற்ற சுமத்துறதுனால நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. ஆனாலும் இருளின் கிரியைகளை நம்ம வெளியரங்கமாக்கி அதை கடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்காக இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி செல்வ செழிப்பாக வெறும் செழிப்பை பத்தி மட்டுமே பேசிக்கொண்டு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஜனங்களை மயக்கி வைக்கிறது. அதனாலதான் பெரும்பாலான கிறிஸ்தவம் ஒரு பெரு தொகையால நம்ம பார்க்கும்போது ஒரு 90% மேல அதிகமாக கிறிஸ்தவர்கள் இது இன்று கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கின்றதுக்கு உண்டான நோக்கம் என்ன? இந்த உலகத்தின் எதிர்பார்தல், அந்த எதிர்பார்ப்புக்காகத்தான். அதனாலதான் இங்க வீட்டு சபையிலையும் இங்க சீஷர்களா இருக்கிற நம்மளோட இந்த உலகத்தின் எதிர்பார்ப்போட நடக்கின்ற மனுஷர்களால நடக்க முடியாது. அவங்க சீக்கிரமாவே விலகி போயிடுவாங்க. அதனால கிறிஸ்துக்குள் நமக்கு இருக்கின்ற அந்த உண்மையிலிருந்து நம்மள விலகி போறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? பாவத்தின் மேல ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குவான். இல்லப்பா அந்த பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்காரு, இப்படியும் பண்ணலாம், என் ஆசை கேட்டது போல யார் உபதேசிப்பாங்க அப்படின்றது போல பிலியாம் பண்றாரு இல்லைங்களா. பிலியாம் போய் மீண்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருப்பாரு. இல்லப்பா இந்த ஒரு வாய்ப்பு சொல்லிருங்க அவங்கள போய் சபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் இது பண்ணுவாங்க. எனக்கு சாதகமா யாருன்னா சொன்னாருன்னா அவர் தப்பா எனக்கு போதகர் அப்படின்றது போல நம்ம வந்துட்டு நடந்துக்கிறவர்களாக இருக்கிறோமா? யெகோசுவா 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யெகோசுவா 14வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் என்னுடனே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமேன். ஆமேன். என்னங்களா, மோசேனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 பேர்கள், கோத்திரத்துல இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை உலாவி அதை சுத்தி பார்த்து அதை குறித்தான செய்திய கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக யாருக்கு? மோசேக்கு சொல்லணுமா இருக்கும். அந்த 12 பேரு போய் 40 ஆண்டு போய் 40 நாட்கள் போய் அந்த கானான் அந்த தேசத்தை சுத்தி பார்த்து வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க அதை குறித்துதான செய்திய. 10 பேர் அதை குறித்து கெட்ட செய்தியை கொண்டு வந்தாங்க. 2 பேர் மட்டுமே தான் விசுவாசத்துக்குரிய செய்தியை சொன்னாங்க. 10 பேர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லப்பா அந்த தேசத்தின் ஜனங்கள் வந்துட்டு நம்ம போல இல்லப்பா, அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப உன்னதமான மனுஷர்கள், உயர்வான, அவங்க உயரத்துல மிகவும் அதிகமா உயரமா இருக்கிற மனுஷர்களா இருக்கிறாங்க. அவங்க வசிக்கின்ற அந்த வீடெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய மாளிகை போல இருக்கு. நம்ம அவங்க முன்னாடி எப்படி இருப்போம்னா வெட்டிக்கிளிகள் போல இருப்போம், நம்மளை நசியே போட்டுருவாங்க அப்படின்றது போல அவங்க முன்னாடி நம்ம நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 10 பேர் சொல்றாங்க. அப்படின்னா இவங்க போகும்போது எதிர்பார்ப்பு என்ன? அவங்களாம் போனா சின்ன சின்ன மனுஷங்க போல இருப்பாங்க, போன உடனே அவங்கள தோக்கடிச்சிட முடியும். நம்ம அங்க போன அவங்க சர்வசாதாரணமா இருக்குவாங்க, அவங்க கிட்ட சேனை பலம் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்றது போல போயிருக்காங்க. டக்குன்னு சொல்லி பார்த்த உடனே அவங்களுக்கு ஐயோ என்னது நம்ம நினைச்சது பார்த்தது போல இல்லையே, இவங்க பயங்கரமா இருக்காங்களே, நம்மளை அழிச்சிருவாங்களே அப்படின்றது போல நினைச்சு பார்த்து வந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லுங்க, இவங்களுக்கே உண்டான பாதியை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாங்க. இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா வேணாம் எனக்கு அப்படின்றது போல இல்லைங்களா. ஆனா இன்னும் 2 பேர் யெகோசுவா காலேப் எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாலும் தேவன் நம் பக்கமாக இருக்கிறதுனால அவரே வழி நடத்துவார். அவர் தானே செங்கடலை பிழைக்க செய்த தேவன், அவர் தானே நம்மை உபாதித்த மிக பராக்கிரமசாலிகள் என்று பெயர் கொண்ட எகிப்தியர்களை மூழ்கடிச்ச தேவன் அவர் தானே. அவர் நம் பக்கமாக இருக்கும் பொழுது இவர்கள் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஏன்? இருதயத்தில் சுத்தம் இருந்துச்சு, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கல, உலகத்துக்குரிய எதிர்பார்ப்பு இல்லப்பா. இப்படி இருந்தாதான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், இப்படி எல்லாம் இருந்ததுதான் நான் விசுவாசத்துக்குள்ள இருந்திருப்பேன் அப்படின்றது போல வனாந்தரத்துக்குள்ளேயும் விசுவாசத்துக்குள்ள இருக்க முடிஞ்சிச்சு அவங்களால.
இல்லைங்களா? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமென். என்னங்களா? தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல சோலமோனுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமாக இருக்கவில்லை. அதுக்குண்டான காரணம் என்ன? கர்த்தர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவளுடைய தங்கையாகட்டும், பிற சகோதரியாகட்டும், வேற எந்த ஒரு சகோதரியாகட்டும் அவன் திருமணம் செய்யக்கூடாது. ரெண்டாவது திருமணம் என்கிறது வேதத்தின் அடிப்படையில அனுமதி இல்லாத ஒரு விஷயம். ஒருவேளை மனைவி இறந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மறு திருமணத்தை செய்து கொள்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைங்களா? நிறைய பேர் ஆப்ரஹாம், ஈசாக்கு, ஆப்ராம், யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையும் தாவீது அவருடைய வாழ்க்கையில அவர் திருமணம் செய்து கொண்டதையும் இது எல்லாத்தையும் சொல்லி இல்ல பிரதர், அது திருமணம் பண்ணி கொண்டாலும் அது ஒண்ணும் தவறு கிடையாது அப்படின்றது போல எக்ஸாம்பிள்ஸ் இப்படி எடுத்துக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வேற, அதுக்கு அவங்க அப்படி திருமணம் செய்து கொண்டான காரணங்கள் வேற. ஆனா இவர்களுடைய முழு காரணம் இச்சை, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான துஷ்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பேரு. ஆனா இங்க வசனத்துக்கு வரும்போது சோலமன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவிகள் எகிப்திலிருந்து கானான் ஸ்திரீகள்ல நிறைய பேர் வந்துட்டு இவங்க திருமணம் செய்து கொண்டதுனால அந்த மனைவிகள் வந்துட்டு அவர்களுடைய அந்த சிலைகள் மூலியமாக அவங்க தொழுதுகிற அந்த தேவர்கள் இடத்துல அப்படியே சாய பண்ணும்படியாக இவனுடைய கட்டளையின்படிய சில கோயில்களை இவன் தான் அனுமதி கொடுத்து கட்ட வைக்கிறான் அவங்க மனைவிகளுக்கு, இல்லைங்களா? அப்படின்னா சில கல்ச்சர்ஸ், அவங்களுடைய கல்ச்சர்ஸ் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா இருந்தாலும் சம்மதத்தை தெரிவிக்கிறது போலவே நடந்துக்கிறாரு. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இருந்தா இதுக்கெல்லாம் நான் சம்மதத்தை தெரிவிக்க மாட்டேன், இது வேண்டாம், அவ்வளவுதான், இல்லைங்களா? ஒரு கணவரா நம்மளோட நிலை இப்படிதான் இருக்கணும், வசனம் இப்படி சொல்லுது இப்படிதான் அப்படின்னு சொல்லி. ஆனா சோலமன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா இருதயம் உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரும் நம்மள வழி விலகி போறதுக்கு, மனைவி உட்பட யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இங்க வசனத்தின் மூலியமா அறிஞ்சு கொள்ள முடியுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:3. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமேன். ஆமேன். இதே சர்டிபிகேஷன் யாரு? சோலமோன் இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னு சொல்லி எசப்பா சொன்னாரு? அவன் தகப்பனாகிய தாவீதை போல அவனோட இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சோலமனை குறிச்சு சொன்னாரு, இல்லைங்களா? தாவீது எப்படி இருந்தாரு? சுத்த இருதயத்தோட கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டு வந்தாரு. அவரை அபிஷேகிக்கும் போது, அவருக்கு ராஜாவா அபிஷேகிக்கும் போது சாமுவேல் மூலியமா ஒரு 15-16 வயசு சிறுவன். ஆனா அவர் அபிஷேகித்த அந்த ஒரு நாட்கொண்டு அவருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் சவுல் மூலியமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பெரிய போராட்டம் அவருடைய வாழ்க்கையில, இல்லைங்களா? எங்க போனாலும் சவுல் வந்து துரத்தி கொண்டு அவனை சங்கரிக்காம விடமாட்டேன், அழிக்கிற அப்படின்னு சொல்லி தேவையில்லாம காரணமின்றி முகாந்திரத்தை தேடி கொண்டு வந்து அவனை சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா அதனால கர்த்தரை விட்டு விலகி போனாரா தாவீது? இல்ல. நான் எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தான் சவுல் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினார். கர்த்தர் தான் இந்த மனுஷருக்குள்ள இறக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவ்வளவுதான். ஏன் தாவீதை தேடி பார்த்து வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வந்து அந்த கோலியாத்தோட பட்டயத்தை தாவீது கொடுத்த அந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அடுத்து சவுல் வந்து அந்த ஆசாரியனையும் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற நிறைய பேர் சாவடிச்சிருவான். இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அடுத்து சோர்ந்து போய் இந்த மாம்ச அன்புக்குள்ள உள்ளவர் இல்ல, அவன் என்ன செய்தானோ அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை ஆண்டவர் கொடுப்பாரு. அது என்னுடைய இது இல்ல எனக்காக என் நிமித்தமா இவ்வளவு பேர் அழிஞ்சிட்டாரு இல்ல. இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வேற காரணங்கள் இருக்கு. ஆனா நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா நான் நடந்து கொள்ளணும், அதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி உத்தமனமா நடந்து கொண்டாரு தாவீது, இல்லைங்களா?
அந்த தாவீதை போல யார் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் சொல்றாருன்னா, சோலோமோனுடைய மகன் பேரு வந்துட்டு ரெஹபாம் அப்படின்றவரு. ரெஹபாமுடைய மகன் தான் அபியா அப்படின்ற அரசர். இந்த அபியா என்ற அரசர் இருக்கிறாரு, இவரு கூட தன்னுடைய தகப்பனாகிய சோலோமோனுடைய வழியிலேயே நடந்தார் அப்படின்னு சொன்னா, சோலோமோனுக்கு 1000 மனைவிகள் இல்லைங்களா? 1000 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டிருந்தாரு. அதே வழியில இவரு கூட ஒரு 14 மனைவிகளை கட்டி கொண்டிருந்தார் இந்த அபியா அப்படின்ற இந்த அரசர். யூதா குலத்தின் மேல் அரசனா ஒரு 3 ஆண்டுகள் மட்டும்தான் இவர் அரசரா இருந்தாரு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இவரு செம்மையா நடந்து கொள்ளாத காரணத்தினாலையும் ஆண்டவர் இவரை எடுத்து போட்டாரு. அப்படின்னா உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதுக்கடுத்து இவருடைய மகன் ஆசா அரசனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆசா கூட நம்ம பார்க்கும்போது இதோ அந்த தேசத்துக்குள்ள இருந்த எல்லா சிலைகளை, அந்த சிலை வழிபாடுகள் அப்படின்ற எல்லாத்தையும் அந்த தேசத்திலிருந்து நிர்மூலம் செய்யறாரு. அதுக்கடுத்து அந்த தேசத்துக்குள்ள வேசித்தனத்தை செய்கின்ற, அந்த இச்சையை தூண்டு விட்டுகின்ற அந்த காரியங்களை செய்கின்றவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் எல்லாரையும் தேசத்திலிருந்து முழுசா விரட்டிடுவாரு. தேசத்தை முழுசா சுத்திகரிப்பாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த விட்டுருவாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சிலைகளை வணங்குன்றதுக்கு ஒரு அந்த ஸ்தலங்கள் இருக்கும் இல்லைங்களா, பூஜை ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்தலங்களை அவர் எடுத்து போடல, அதை நிர்மூலம் செய்யாமல் அப்படியே விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 14வது வசனம். அதே அதிகாரத்துல 15வது அதிகாரம் 14வது வசனம். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமாய் இருந்தது. ஆமென். ஆசாவோட இருதயம் எப்படி இருந்துச்சா? இந்த உலகத்தின் எந்த எதிர்பார்ப்புக்கும் ஏசப்பதான் என்ன ராஜாவா இங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. என்னோட கடமை இந்த ஜனங்களை உத்தமமான வழியில வழி நடத்தணும். நான் ஒரு தேவனுக்கு முன்பதாக உத்தமமா நடந்துக்கணும். அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? ஆமா, இதுல இருக்கிற சிலைகளை, இங்க இருக்கிற மரங்களை, இதோ இவர்கள் தொழுதுகிற கர்த்தருக்கு விரோதமான எல்லா துஷ்செயல்களை தேசத்திலிருந்து முற்றிலுமா நான் நிர்மூலம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிர்மூலம் செய்தாரு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் அவர் எதற்காக செய்தாரு? ஜனங்க என்ன புகழட்டும் அப்படின்றா? இல்ல, கர்த்தருக்கு முன்பதாக அவர் தானே என்ன அரசனா ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்னா இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உண்டான அந்த அதிகாரம் என் கையில இருக்கும்போது அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்தார் இல்லைங்களா? ஆனா அந்த மேடைகளை மட்டுமே அவர் எடுத்து போடவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதை அவர் பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. மேடை அப்படின்றது அந்த சிலைகளை வைத்திருந்த அந்த சில இடங்கள் இருந்துச்சு, சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு. கம்ப்ளீட்டா தேசத்தை சுத்திகரிச்சுட்டார் ஆசா. ஆனா வந்துட்டு அது இருந்த அந்த இடங்கள் இருக்கே, அதை அப்படியே விட்டு வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதையும் எடுத்து போட்டிருக்கணும். சில பேர் பாக்குறோம் இல்லைங்களா, சுவிசேஷத்தை எல்லாத்தையும் ஏத்திருப்பாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற போட்டோ மட்டும் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. மேரி சிலை, இதோ சிலுபை இங்க இருக்குப்பா, சிலுபை அது சின்ன வயசுல அவங்க கொடுத்தது பிரதர் அப்படின்றது போல அப்படி ஞாபகார்த்தமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அதை எடுத்து போடாமல் போனது தவறுதான் அப்படின்றத ஆண்டவர் அதன் மூலியமா வெளிப்படுத்துகின்றவராக இருப்பார். அப்படின்னு ஆசாவோட இருதயம் கர்த்தரோட இசைந்து நடந்தது. உத்தமனமாக நடந்து கொண்டார் ஆசா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. உத்தமன் என்று சொல்லி விளங்கின பின்புதான் நம்மளுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். ஆமேன். இந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எசேக்கியா மன்னர் இருக்கிறாரு. அந்த எசேக்கியா மன்னர் வந்துட்டு வியாதியில விழுந்தார். வியாதியில அவர் விழுந்ததுக்கு அடுத்து இதோ பாபேலினுடைய ராஜா இருக்கிறாரு. பாபேலுடைய ராஜா சில தூதர்களை, சில மனுஷர்களை அவனுடைய நலனை விசாரித்து கொண்டு வருகிறதுக்காக அனுப்புவாங்க. அனுப்பும்போது அவனுக்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அவனை அரவணைத்து எல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எசேக்கியா மன்னா போய் அவருடைய ராஜாங்கத்துக்குள்ள எங்க என்னென்ன இருக்கு, அந்த என்னன்னு சொல்லி சொல்றோம், போர் ஆயுதங்களா இருக்கட்டும், அதை வைக்கிற இடங்களா இருக்கட்டும், எவ்வளவு சோல்ஜர்ஸ் அங்க பக்கத்துல இருக்கிறாங்க, எங்க அந்த கோட்டை எங்க கட்டப்பட்டிருக்கு, அதோடைய வாசல் எங்க அப்படின்றது போல எதையும் விடாம எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எசேக்கியா மன்னன். ஆனா இந்த எசேக்கியா மன்னனை ஏசப்பா வந்துட்டு அவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளும்படியாக
சில காலத்து வரைக்கும் அவனை கைவிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். என்னங்களா? தேவன் அவனை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னது? பாபிலோன்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த மனுஷர்கள் அவனிடத்திலிருந்து பேசும் பொழுது தேவனுடைய மகனாக அவர்களோடு பேசுவானா, இல்லை என்றால் அவர்களோடு கூட இசைந்து கொண்டு இதோ பேசுகின்றவனை போல நடந்து கொள்வானா அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை இவனுக்கு நடந்துச்சு. ஆண்டவர் அனுமதிச்சார் அந்த சோதனை. அதனாலதான் அவனை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன கைவிட்டார் அப்படின்னு சொன்னா, அவன் வியாதியஸ்தனாக வியாதி படுக்கையில படுத்தான். அவன் படுக்கையில படுத்தானா என்று சொல்லி தெரியாது. ஆனா வந்துட்டு அவன் வியாதியஸ்தனா, அவனுக்கு வியாதியை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு எசேக்கியா மன்னனுக்கு. அப்போ எசேக்கியா மன்னன் வியாதியில இருக்கும்போது அவனை நலனை விசாரிக்கும்படியாக வந்த அந்த பாபிலோனுடைய அந்த தூதர்கள் இருக்கிறாங்களே, அந்த தூதர்கள் வந்து இவனுக்கு சில விலை உயர்ந்த சில பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுக்கு அந்த கிஃப்ட் இது எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவனோட ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது போல அவனை பாராமரிக்கும் போது இவனோட இருதயம் அப்படியே பார்ப்பா, என் கஷ்ட காலத்துல உதவுறாங்களே, இவங்களும் நல்லவங்க தான் அப்படின்றது போல அவங்களோட இசைந்து நடக்கிறது இருக்கே. அப்போ என்ன பண்ற? தேவனுடைய மகனாகிய நான் எந்த ரகசியத்தை கொடுத்தோ அவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஆனா இவரு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? அந்த சோதனையில எசேக்கியா மன்னன் உத்தமன் அப்படின்னு சொல்லி விளங்கல. எசேக்கியா மன்னன் வந்துட்டு எப்படி காணப்பட்டார் கர்த்தருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு அந்த அபாதராக, அவர் தகுதி இல்லாதவராக காணப்பட்டார். என்னப்பா சோதிக்கப்பட்டதுக்கு அடுத்து அவன்ட்டு விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷனை போல நடந்து கொண்டதை காணப்பட்டார். நம்ம இந்த வசனத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் இது நடந்ததுக்கு அடுத்து நடந்தது போல இருக்கும். வியாதிஸ்தரா ஃபர்ஸ்ட் அவர் வியாதியில விழுந்தாரு. அதுக்கு அடுத்துதான் பாபிலோன் ராஜா அவங்க எல்லாம் வரும்போது இவருக்கு இயேசுப்பா சுகத்தை கொடுத்திருந்தாரு. சுகம் கொடுத்ததுக்கு அடுத்துதான் இவங்க வந்தாங்கன்றது போல இருக்கும். ஆனா 2 நாளாகமத்திலையும் 2 ராஜாக்கள்லயும் நம்ம வசனத்தை ஒப்பிட்டு வாசிக்கும் போது இந்த சந்தர்ப்பங்கள் இதுக்கு அடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால கவனிச்சுக்க முடியும். இதுக்கு அடுத்துதான் ஏசாயாவை அனுப்பி அவர் வியாதி படுக்கையில இருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்து அவனுடைய ஆயுள் நாட்களுக்கு இன்னும் 15 வருஷத்தை ஏசப்பா கூட்டி கொடுத்திருப்பாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். ஆமேன். ஆமேன். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் இப்படி வந்துட்டு அந்த தூதர்கள் கிட்ட, பாபிலோன்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் கிட்ட அந்த தேசத்தின் ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கொஞ்சம் அன்பா பேசின உடனே, ஆமாங்களா கொடுங்க பிரசாதம் சாப்பிடலாம், பரவாயில்ல ஒன்னும் ஆகாது, நானும் உங்களுக்கு வீட்டுக்கு வரேன், நீங்க தொழுதுக்கிற எல்லாத்தையும் நானும் தொழுதுக்கிறேன் அப்படின்றது போல கொஞ்சம் அன்பு காமிச்ச உடனே, நான் இப்ப கஷ்டத்துல துன்பத்துல இருக்கும்போது பரவாயில்லையப்பா, அந்த மனுஷனும் பரவாயில்லையே, ஐயோ அவர்களுடைய தேவர்களும் தேவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தள்ளப்பட்டவர்களா நம்ம மாறிடக்கூடாது. எந்த சூழ்நிலை கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாரா இந்த சூழ்நிலை, ஆமா வேதனையா கஷ்டமா இந்த சூழ்நிலை இருக்கா, ஆனா என் விசுவாசம் பரிசோதிக்கப்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. நான் உத்தமன் என்று சொல்லி இந்த நேரத்துல இந்த சூழ்நிலை நான் விலகப்படணும், எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலையும் நான் உத்தமன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அது விலகப்படுறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நேசித்து விரும்பி சுத்த இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நம்ம நடந்து கொள்ளணும். அதனாலதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகத்தான் இது எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா எசேக்கியா மன்னாக்கு ஏசப்பா போய் பேசுவாரு. இல்லப்பா நீ சாகவே சாவணுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா அவனை எச்சரிக்கும் போது அவன் மனம் கசந்து அழுந்து, ஏசப்பா நான் உங்களுக்காக செய்த எல்லா காரியத்தையும் நினைச்சு பாருங்க அப்படின்னும் போது ஏசப்பா இன்னும் 15 ஆண்டுகளை அவனுக்கு அவனுடைய ஆள் நாட்களோட ஏசப்பா கூட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதெல்லாமே இந்த தூதர்கள் வந்ததுக்கு அடுத்து நடக்கிற ஒரு இன்சிடென்ட். ஆனா கொஞ்சம் வசனத்துல பார்க்கும்போது முன்ன பின்ன எழுதுனது போல இருக்கும். ஆனா நம்ம கிளியரா கூர்மையா கவனிக்கும் போது புரிய வரும் விஷயம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி.
ஆனா அவங்க கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, அவன் வியாதிஸ்தனா மாறி இருந்தான் இல்லைங்களா, வியாதியை அனுமதிச்சாரு, அதுதான் கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் கைவிட்டது போல சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு தோணும். அப்போ பார்க்கும்போது இந்த உலக மனுஷர்களே பரவாயில்லையப்பா, அப்பா இவர்களோட நம்மளும் இசைந்து இருக்கலாமேப்பா, இவர்களை போல நடந்துக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயம் எங்கன்னா மாறுதா அப்படின்னு சொல்லி அந்த பரிசோதனையில ஆண்டவருக்கு முன்னாடி கிளியராகவே விளங்கப்பட்டுரும். நம்ம இந்த உலகத்தின் லாபத்துக்காகத்தான், சுயத்துக்காகத்தான் ஆண்டவரை பின்படுகிறவர்களை போல நம்ம காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிளியரா தெரிஞ்சுப்பாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-3வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அவன் மனம் கசந்த ஆண்டவருக்கு முன்னாடி, ஏசப்பா நான் உங்களுக்கு முன்னாடி உத்தமனா நடந்தது எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னும் போது ஏசையை அனுப்பி ஏசப்பா அவனுக்கு விடுதலையை கொடுப்பாரு. 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பாரு. அதுக்கடுத்து இந்த தூதர்கள் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட பேசுனதுக்கு அடுத்து ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புவாங்க ஏசியா மூலியமா. இல்லப்பா இது போல பாபிலோன் ராஜாக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறான், நீ போய் அவனுக்கு சொல்லிட்டு வந்துரு. உன்னுடைய காலத்துல அல்ல, உன்னுடைய மகனுடைய காலத்துல நான் சில தண்டனைகளை அனுமதிக்கிறேன். நீ எதெல்லாம் காமிச்சியோ அது எல்லாத்தையும் கொள்ள அடித்து கொண்டு தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு செல்வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளையோ எல்லாரையும் அவங்க வந்துட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிக்கும் போது எசேக்கியா மன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் அதுக்காக துக்கப்படாம, பரவாயில்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆவாது தானே, நான் மரிச்சதுக்கு அடுத்து என் பிள்ளைங்களுடைய காலத்துல தானே, அப்படின்னா நான் ஒன்றும் கஷ்டம் அனுபவிக்க மாட்டேனே, பரவாயில்ல விடு அப்படின்ட்டாரு. அப்படி அவரோட இருதயத்துல நினைச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறத வசனத்துல மென்ஷன் பண்ணி ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. இதுதான் இந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அப்படின்னா இருதயத்தை பரிசோதிக்கும்படியாக கர்த்தர் கைவிட்டது போல தெரிகின்ற அந்த சூழ்நிலையிலும் நாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்துல நம்ம உறுதியா நம்ம தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்றத வெளிப்படுத்தி காமிக்கணும் இல்லைங்களா, கிடைக்கின்ற அந்த வாய்ப்புல இல்லைங்களா. இல்ல பிரதர் அவர் காசு கொடுத்திருந்த அவர் கொடுக்கல, இல்ல இந்த விஷயத்த நான் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, இவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அதை சகிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஒரு வார்த்தையை என்னால சகிக்க முடியாதுன்னா, ஏதோ உன் சகோதரனுக்காக உன் ஜீவனையே கொடுக்கறதுக்காக நீ கடமைப்பட்டிருக்க அப்படின்ற அந்த வசனத்தை நான் என்னால எப்படி நிறைவேற்ற முடியும் இல்லைங்களா. வார்த்தையை தாங்க முடியாது அப்படின்னு சொன்னா, இல்ல பிரதர் இந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது அப்படின்றது போல எந்த விஷயங்களையே ஆகட்டும், இது போல நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். யாத்திரா 13வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து ஜனங்களை வந்துட்டு காசா அப்படின்ற அந்த பிலிஸ்டர்களுடைய தேசத்தின் வழியாக அவர்களை வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது அது மிகவும் அருகில் கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டிய அந்த பாதை அது. ஆனா அந்த பாதையில கர்த்தர் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகாமல் வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போனார், செங்கடலின் வழியாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இவ்வளோ பெரிய நீளமான ஒரு வழியில ஏசப்பா அவங்கள அழைத்து கொண்டு போறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கறதுக்கு, ஒபீடியன்ஸை தான் யார் என்கிறத கற்றுக் கொடுக்கின்றதுக்கு, அவர்களை விசுவாசத்துக்குள்ள உறுதியா நிக்க வைக்கிறதுக்காக, அனுபவம் என்கின்ற அந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த பாதையில அவரை வழி நடத்தி கொண்டு போறாரு. வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அவங்களுக்கு மன்னா கொடுக்கறதுக்கு முன்பதாகவும் அவ்வளவுதான். அதை கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டு கேட்கிறார்களா? மாறா என்கிறதை போல கசப்பான தண்ணீர் இருக்கிறது, அப்பொழுது அதை மதுரமாக மாற்றுகிறது முன்பதாக கர்த்தர் இடத்தில் அவர்கள் போய் விண்ணப்பத்தை செய்கிறார்களா, முறுமுறுக்கிறார்களா? எல்லாம் அவர்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கும்படியாக தேவன் அனுமதிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் இந்த உலகத்துக்குரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பின்பற்றவர்களாக இருந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை மறுதளித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பிடாமல் என் தேவன் என்னை உண்டு பண்ண என் சிருஷ்டிகர்த்தர், என் முன்பிதாக்கள் தொழுது கொண்ட தேவன், அவர்களால் வழிநடத்தப்பட்ட என் முன்பிதாக்களை தேவன் வழிநடத்தினாரே, அவர்களை பாதுகாப்போடு கூட வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அதே தேவன் நம்மையும் காப்பார், வழி நடத்துவார் அப்படின்றது போல சுத்த இருதயத்தோடு நடந்து கொண்டிருந்தார்கள்னா என்ன இருப்பாங்க, அவங்களுடைய ஆத்துமகள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். சரி, ஃபைனலா ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆமேன். ஆமேன். என்னங்களா, ஆபிரகாமை ஏசப்பா வந்துட்டு அழைச்சாரு இல்லைங்களா. அழைச்சதுக்கு அடுத்து உன் சொந்த பந்தத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீடியும் விட்டு நான் காமிக்கின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் எனக்குண்டான பாதையை தேர்ந்தெடுத்து மாம்சம் மனசும் விரும்பினவுகளை செய்து கொண்டிருந்தேன்.
இல்ல, இப்பொழுது இதுதான் பாதை, என் சுயத்தை வெறுக்கிற ஆண்டவர் சொல்லின்படியாக அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நான் நடக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய வீடையும் சொந்த பந்த ஜனங்களையும் சொந்த தேசத்தையும் விட்டு கானான் தேசத்துக்குள் ஒரு என்னன்னு சொல்றோம், பரதேசியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல யாராருக்கு ஒரு சுற்றிலத்தின் ஒரு டிராவலரை போல இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டு நாங்க இதுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்றது போல தங்களை ஒரு பரதேசிகள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் நடத்தி கொண்டு போகும்போது அந்த இடத்துல பஞ்சம் வருது. கானான் தேசத்துல என்னப்பா நீங்க தானப்பா அழிச்சது, ஏன்ப்பா இங்க பஞ்சம் வந்துச்சு, சரி எகிப்துக்கு தஞ்சம் போல அப்படின்னு சொல்லி போனா அங்க மனைவிகள் எகிப்து ராஜா திருமணம் செய்து கொள்வதற்காக சாரால அவங்க வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால சோர்ந்து போனாங்களா? இல்ல இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போற அந்த பாதையை விரும்புகின்றவர்களாக இருக்கணும். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருமே அவர்களை இந்த உலகத்துல யாருன்னு சொல்லி எண்ணிக்கொண்டார்களா? இல்லப்பா, நாங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இனி ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பரம தேசத்துக்கு நாங்க குடிகளாக இருக்கும்படியாக இங்க நாங்கள் உத்தமர்கள் என்று சொல்லி எண்ணப்படும்படியாக கொஞ்ச கால வரைக்கும் இந்த வழி பிரயாணத்துக்குள் இருக்கிறோம். நாங்கள் இங்க ஒரு சுற்றில வாசிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனமாக நடந்து கொண்டாங்க இல்லைங்களா? அப்படிதான் நம்மளும் உத்தமன் என்று விலகின பின்பு நமக்கும் தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். சரி, ஏசுப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா இந்த இரவு நேரத்தில் உம்முடைய வேத வசனங்கள் மூலியமாக உன் பிள்ளைகளாக எங்களோடு கூட நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, அப்பா சோதனை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. உம்மை நேசிக்கின்ற உன் பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தத்தை செய்த அப்பா இதோ ஜீவ கிரீடத்தை கர்த்தாவே நாங்கள் உத்தமர்கள் என்று சொல்லி அப்பா விலகின பின்பு நீர் அதை எங்களுக்கு கட்டளையிடுவீர். ஆம் ராஜா, நாங்கள் உத்தமர்கள் என்று எண்ணப்படுகின்றதுக்கு நீர் எங்களை அப்பா சோதிக்கும் பொழுது, அப்பா பரிசோதிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தாவினால் ராஜா இந்த உலகத்தின் எல்லா போராட்டங்களையும் உம்முடைய வசனத்தை கைகொண்டு நாங்கள் வெற்றி பெற நீர் அப்பா யுகத்தின் பரியந்தம் எல்லா நாட்களும் உன் பிள்ளைகளாகி எங்களோடு கூட இருக்கிறீர். ஆதலால் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவர் ஆகிய கர்த்தரே, சுத்த இருதயம் என்கின்றது எப்படியான இருதயமாக எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக திருஷ்டாந்தங்கள் மூலியமாக நீர் உன் பிள்ளைகளாகி எங்களோடு கூட நீர் பேசினீர் ராஜா. ஆதலால் சுத்த இருதயத்தோட நீர் அழைத்து கொண்டு போகின்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்து எங்களுடைய சுயத்தை வெறுத்து அப்பா எங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அப்பா இதோ ராஜா எப்பொழுது போல அப்பா இப்பொழுதும் மன உற்சாகத்தோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ராஜா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அப்பா பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலியமாக பேசினது போலவே ராஜா நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ந்திருக்கின்றதல்ல ஐயா. உலகத்தின் பொருட்கள் கிடைக்கும் போது மகிழ்ந்திருக்கின்ற மகிழ்ப்பு அது அப்பா இதோ ராஜா அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல ராஜா. உலகம் அதனுடைய ஆசையும் அழிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. ஆனா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவன் ராஜா என்றென்றைக்கும் இருப்பான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக எங்களை என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ராஜா அப்பா உங்களுக்குள் மகிழ்ந்திருக்கின்ற அந்த இருதயத்தை எங்களுக்குள் எப்பொழுதும் தாரும் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக சிச்சை என்கின்ற அனுபவத்துக்குள் எங்களை வழிநடத்தும் பொழுதும் அதை அசட்டை செய்யாமல் ராஜா கர்த்தருடைய சிச்சை அசட்டை செய்யாது என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக ராஜா அப்பா நீங்கள் சிச்சிக்கும் பொழுது அந்த சிச்சைக்குண்டான எங்களுடைய காரணமாகிய எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா உங்களுடைய சாயலாக எங்களை மாற்றுகின்றதுக்கு உண்டான வழி இதுதான். இந்த வழியில் எங்களை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கின்ற பெருமை ஆணவங்கள் எல்லா விதமான மாம்சத்தின் எண்ணங்கள் இதன் மூலியமாக அடங்கும் என்றும் இப்படிப்பட்ட கரைத்திரைகள் முதலானவைகளான எல்லாவற்றையும் நீர் உம்முடைய வசனம் என்கின்ற அப்பா தண்ணீரினால் எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்திகரிக்கின்றதுக்குண்டான பாதை இந்த சிச்சையின் பாதை. அதனால் இந்த பாதை சரியானது என்று சொல்லி அதை விரும்புகின்ற அந்த இருதயத்தை எங்களுக்குள் தாரும் கர்த்தரே. என் ஆண்டவர் ஆகிய கர்த்தரே, உத்தமர்கள் தேசத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி ராஜா அப்பா இதோ ராஜா நீதிமொழிகள் வசங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்களே அதன்படியாக உத்தமர்களாக நாங்க காணப்பட்டு அப்பா பரலோக ராஜ்யம் என்கின்ற என்றும் அழியாத உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள அப்பா பங்கு பெறுகின்றதுக்கு
எங்களுக்கு தகுதியை தாரும் ராஜா, எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தரை. நீர் தகுதிப்படுத்துகின்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.